ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது, இப்படி சிக்கிறீங்களே? என்ன பிரிஞ்சு போற தங்கச்சிய இப்ப நான் பார்த்துட்டேம்மா. அந்த ஆனந்தத்துல எனக்கு வலியே தெரியல. அண்ணா, வாழ்க்கையில முதலா அண்ணான்னு தங்கச்சி கூப்பிடுற மாதிரி பாச உணர்வு ஏற்பட்டுச்சு. வாமா, ஹீரோல இருக்கிற அந்த பணத்தை எடுமா. அம்மா, நாராயணனுக்கு நான் தர்றேன்னு சொன்ன பணம் இதோட சேர்ந்து போச்சு. இப்பவே இந்த பணத்தை நாராயணன் கிட்ட கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் அண்ணா, நீ சிந்தின ரத்தத்தால் எனக்கு திலகமிட்டு திருமணம் பண்ண போறியா? அப்படி இல்லம்மா, விஸ்வநாதனுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நாம் பண்ண சபதத்தின் கடைசி நாள் இது. நீ ஒருத்தனுக்கு துணைவியாக போகும் நாள், அதோட என் லட்சியம் நிறைவேற போற நாளுமா. தப்பி ஓடி போயிட்டானா? உயிரை வாங்கிடுவானே பாரிஜாதா. எண்ணி பாக்குறியா? எண்ணி கொடுக்கட்டுமா? 50,000 நம்ம பந்தயத்துக்கு இந்த பணம் செல்ல. எதனாலன்னா இதன் மேல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. என் ரத்தத்தை சிந்தி அந்த பணத்தை தர்றேன்னு உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த நோட்டு மேல படிஞ்சிருக்கிறது அந்த ரம்பாதேவி ரத்தம். இல்லன்னு சொன்னா நம்பணுமா? பணத்தையும் வாங்க மாட்டேன், மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன். உன்னை சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னபடி தர வேண்டிய பணத்தை தந்துட்டேன். சபதப்படி தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அது முடியாது. அது ஏன் முடியாதுன்னு இப்பவே உனக்கு சொல்றேன். 50,000 ரூபாய் தந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தையை மாறிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காவிட்டா நான் சிந்தின ரத்தமும் வியர்வையும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை சித்திரவதை பண்ணி பழிய தீர்த்துக்குவேன்னு அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போறேன். கோதண்டராம் ஆளுங்க ராஜேந்திரன் தூக்கிட்டு போயிட்டாங்க. தன் மகளை அவனுக்கு எஸ்டேட்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களோ. உயிருக்கு உயிரானவன் நினைச்சேன், இப்படி பண்ணிட்டானே. தம்பி மணி, என் பையனை எப்படியாவது காப்பாத்து மணி. காப்பாத்தப்பா, காப்பாத்து. பாத்தியா, இந்த இடத்துக்கு உன்னை நான் வரவழைச்சத. நீ எப்படி என்ன வரவழைச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்தது நீ தப்பி போகாம பாக்குறதுக்கா. அது நடக்காத காரியம். என் கையாட்கள் நீ இங்கிருந்து தப்பி போகாதபடி பாப்பாங்க. அதுக்குள்ள போலீஸ் வருவாங்க, உன்னை கொண்டு போய் ஜெயில் கம்பிகளை எண்ணும்படி செய்வாங்க. ஜெயில் கம்பிகள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்காக இல்ல, உனக்காக. ஆனா உன்னை என் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரம்பாதேவி செத்து போன கேஸ்ல நான் உன்னை மாட்ட வச்சு போலீஸ் பின்தொடர்படியா செய்திருக்கேன். நீ தந்திரக்காரன்னா நான் பெரிய மந்திரக்காரங்கிறத மறந்துடாதே போ தண்டராமா. உன் கைவிரல்ல இருந்த நவரத்ன மோதிரம் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பாரு. அது இருக்காது. செத்து போன ரம்பாதேவியோட விரல்ல இருக்கும். ஸ்டேஜில உன் விரல்ல இருந்து கழட்டி அவனுக்கு சன்மானமா கொடுத்தேன். உன் காலில் கிடக்கிறது உன் செருப்பா பாரு. உன் வலது கால் செருப்ப ரம்பாதேவி செத்த இடத்திலேயே நான் தான் விட்டுட்டு வந்தேன். கோதண்டராமா, நீயும் நாராயணனும் சேர்ந்து பேங்க கொள்ளையடிச்சு அதை செய்தது எங்க அப்பா தான் அநியாயமா அவரை சாகடிச்சிங்க. உன்னை பழி வாங்குங்கிறதுக்காக தான் இத்தனை காலம் நிழலா பின்தொடர்ந்தேன். நீ குற்றங்கள் செய்யும்படி செய்த. நீ அப்படிப்பட்ட அறிவாளின்னு தெரிஞ்சுதான் என் மகனை கோதண்டராம கடத்திட்டு போயிட்டான்னு உனக்கு சொல்ல வச்சு உன்னை இங்க வரவழைச்சோம். இப்ப உன் கதைய முடிக்க போறோம். இவன் இங்கேயே சித்திரவதை பண்ணி என் கண்ணு முன்னாலேயே கொள்ளுங்களா? விஸ்வநாதனை கொண்ட மாதிரியே ரேகாவையும் கொல்றேன்டா.